நிறையா பேர் ஈர்ப்பு விதியை வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருப்போம். ஈர்ப்பு விதியோட அருமையை பற்றி தெரிஞ்சு நம்ம எண்ணத்தை வந்து நம்ம நேர்படுத்தி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை வந்து பண்ணிகிட்ருப்போம். பட் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டான பாத்தில் போகிறோமா, நம்ம கோலை அச்சீவ் பண்ண போகிறோமா, நம்ம என்ன பண்ணுறோம், இது உண்மையா பொய்யா அப்படின்ற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஜானு. நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஈர்ப்பு விதின்றது எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு இன்னுமே வந்து தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் வந்து ஈர்ப்பு விதியை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதற்குண்டான பயிற்சிகள் நிறையா பண்ணியிருக்கலாம். விசுவலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், 555 இருக்கட்டும், 333 இருக்கட்டும், இது மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் கண்டிப்பாக க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த செல்ஃப் டவுட்டுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லிமிட்டட் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட படிப்பினை, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இல்லை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு மேஜிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடாது. நம்ம இன்றைக்கே நடக்கணும்னு நினைக்கணும். பட் வந்து இது வந்து நம்மளுடைய எண்ணங்களை, நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகமாக கொண்டு வந்து எதிர்மறை எண்ணங்கள் ஃபுல்லாமே அழித்து ஒரு அறுவடை பண்ணுற மாதிரி தான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கலைகளையும் எடுத்துட்டு ஒரு ஃபுல்லாமே நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எண்ணத்தில் விதைச்சு அதை கோலை அச்சீவ் பண்ணுறது தான் ஈர்ப்பு விதி. ஸோ நம்மளுக்கு இந்த செல்ஃப் டவுட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பேக் அடிக்க ஆரம்பிப்போம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ராசஸில் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொதல் விஷயம் வந்து நிறையா விஷயம் வந்து சிக்னலைஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கோலுக்காக ஓடிட்டுருப்பீங்க. ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கோலில் இருக்கலாம். பட் இது வரைக்கும் அதுக்குண்டான எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காது. அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்குண்டான எந்த வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. பட் நீங்கள் அதில் ரொம்ப அலைண்டாக இருந்தீங்க, ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நிறையா வீடை பற்றி விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை மற்றவங்க பேசும்போதோ அதை பற்றி உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. இந்த மாதிரி நிறையா சிக்னலைஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக கேட்குற ஒரு விஷயங்கள் கூட வீடை பற்றி அதிகமாக இருக்கும். பட் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து அந்த கோல் மேலே அவ்வளோ அலைண்டாக ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ இப்போ நிறையா விஷயம் உங்ககிட்ட சிக்னலைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் கோலில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறையா வந்து உங்களை நோக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களை நோக்கி அதிகமாக வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. மேபி ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த இன்கம் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை உங்ககிட்ட ஒரு கடன் வந்து வராமல் இருக்கும், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரலாம். ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த வழியில் யூனிவர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தந்த வழியில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் இன் மைண்ட் செட். உங்களுடைய எண்ணங்களே முழுசாக மாறி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா முழுசாக மாறி இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய அந்த பெர்ஸ்பெக்டிவே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. முன்னாடிலாம் வந்து நீங்கள் பேசும்போது ஒரு மாதிரி நம்ம பேசுகிறது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசுவோம். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டு, நம்ம பண்ணுற எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். உங்கள் கோலில் வந்து ரொம்ப அலைண்டாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. டே பை டே வந்து உங்கள் ப்ரொடக்டிவ் அதிகமாகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. இது மாதிரி இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோன்னா சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். டே அதிகமாக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் நடந்தாலும் அந்த ஹாப்பினஸை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம், ரொம்ப சர்வசாதாரணமாக விட்டுருவோம். பட் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா விஷயமும் ஒரு மாதிரி ஹாப்பியாக பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்.
நீங்கள் சின்ன சின்ன உங்களுக்கு விஷயங்கள் கூட உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சி அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப சீக்கிரமாகவே நடந்திருக்கும். இல்லை ஒரு வேறு ஏதாவது கெஜெட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஒரு பொருளையோ இல்லை வேறு ஒரு எண்ணங்களையோ ஈர்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸும் சரி, உங்கள் கோலும் சரி அவ்வளோ அலைண்டாக இருக்குது. நீங்கள் ப்ராசஸை அந்தளவுக்கு ட்ரஸ்ட்டாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீலிங் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். நீங்கள் வந்து ஒரு சந்தேகமே இல்லாமல் உங்கள் கோலை நோக்கி போயிட்டுருப்பீங்க. உங்களுடைய மாத வருமானம் வந்து ஒரு 50,000 இருக்கலாம். பட் உங்களுடைய ஆசை வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்குறதா இருக்கலாம். இது வந்து சாத்தியமா அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. எனக்கு தேவை அந்த ப்ரைவேட் ஜெட்டு, அது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோல் மட்டும்தான் இருக்கும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ப்ராசஸை பிளைண்டாக நம்புவீங்க. எப்போ நீங்கள் பிளைண்டாக நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அபண்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிலீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட்டே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வந்து ஃபுல்லாமே போயிடும். அந்த ஃபியர் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸுன்றது சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவீங்க. எதை பற்றியுமே வந்து ஒரி பண்ணிக்க மாட்டீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலே நீங்கள் க்ளோஸ் டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்கள் கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஈர்ப்பு விதியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈர்ப்பு விதியை எந்த டவுட்டும் இல்லாமல் ப்ராசஸை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நன்றி.